ஹலோ சான்ஸ் ஹரிஹரன்னு சொல்லிட்டு 25 வயசு பையன் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். அதனால போலீஸ் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டான். இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த டாட்டூ எல்லாம் போட்டுக்கிறது நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. பட் ஹரிஹரன் செஞ்சிருக்கும் இந்த வேலை நார்மலான விஷயமே கிடையாது. பார்க்க போனா அது இயற்கைக்கு எதிரானது. தனக்கு செஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம காசு வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். செய்யறதுக்கு தகுதியே இல்லாத விஷயங்களை பகிரங்கமா செஞ்சிருக்கான். சோ யார் இந்த ஹரிஹரன், என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அது எப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தி ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் ஹரிஹரன் ஏலியன் ஹரின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஏலியன் ஹரி முதல் தடவை மக்கள் மத்தியில எப்படி ஃபேமஸ் ஆனாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடக்குது. அந்த ஷோ எதுக்குன்னா, ஒரு சைடு இந்த டாட்டூஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அண்ட் இன்னொரு சைடு டாட்டூஸ்க்கெல்லாம் அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க. இந்த ஏலியன் ஹரி அந்த டாட்டூஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அந்த ஷோல என்ன காட்டியிருக்காருன்னா, நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணுல 2 கலர் தான் இருக்கும். ஒன்னு கருப்பு கலரு, இன்னொன்னு வெள்ளை கலரு. அந்த ஏலியன் பாய் என்ன பண்ணிருக்கான், அந்த வெள்ளை கலரை ப்ளூ கலரா மாத்திருக்கான். அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஆங்கரே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்னையா கண்ணெல்லாம் ப்ளூவா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஏலியன் பாய் சொன்னது என்னன்னா, கண்ணுல டாட்டூ போட்டிருக்கானா. அடங்கப்பா, கண்ணுக்குள்ள எப்படியா டாட்டூ போட முடியும், அதுவும் கண்ணுக்குள்ள கருவிழிக்கு பக்கத்துல வெள்ளை கலரை ப்ளூ கலரா மாத்த டாட்டூ எப்படி போட முடியும்னு நமக்கு தோணும். அது அந்த பையன் எப்படி பண்ணான்றதை நான் அடுத்து சொல்லுறேன். சோ ஒன்னு கண்ணுல டாட்டூ போட்டிருக்கான் அண்ட் இன்னொன்னு நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு, தன்னோட நாக்க சென்டர் பார்ட்ல கட் பண்ணி பாம்பு நாக்க போல இப்படி 2ஆ டிவைட் பண்ணிருக்கான். இந்த நாக்குல ஃபிராக்சர் படத்துல ஒரு டைலாக் எல்லாம் வருமே, அதுதான் இது. அந்த 2 நாக்கும் அப்படியே விளையாடுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும். அதை பார்க்கும்போது என்னடா இவன் மனுஷனா இல்ல உண்மையிலேயே ஏலியனான்னு கூட தோணுது. பட் உண்மையான ஏலியன் கூட இப்படி எல்லாம் இருக்காதுப்பா. சோ நாக்கு 2ஆ டிவைட் ஆயிடுச்சு, கண்ணுல நீல கலர் ஃபில்லப் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃபேஷனான்னு கேட்டதுக்கு இதுதான் ஃபேஷன் சொல்லிட்டு அந்த பையன் அந்த ஷோல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இல்லாம தன்னோட உடம்புல எங்கெங்கயோ டாட்டூஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கானா. தன்னோட பிரைவேட் பார்ட்ல கூட டாட்டூவை போட்டு வச்சிருக்கானா. ஹரிஹரன் அந்த ரியாலிட்டி ஷோல வந்தது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறான். இந்த நாக்கையும் கண்களையும் எப்படி மாத்தனா, அந்த பாடி மாடிஃபிகேஷன் எல்லாம் எப்படி செஞ்சுக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா, மும்பைக்கு போய் பல லட்சங்கள் செலவு பண்ணி இது போல பாடி மாடிஃபிகேஷன் எல்லாம் செஞ்சுக்கிட்டானா. இந்த ரியாலிட்டி ஷோல வந்தது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்றது மட்டும் இல்லாம ஹரிஹரன் டாட்டூ கடை கூட வச்சிருக்கானா. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த டாட்டூ போட்டுக்கிறது எல்லாம் நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. சோ அந்த ஏலியன் பாய் டாட்டூ போடுறதுக்கு சார்ஜ் பண்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, கையில, கால்ல, கழுத்துல, தோள்பட்டையில நார்மலா டாட்டூ போடுறதுக்கு 10,000 ரூபாவாம். அதுவே பிரைவேட் பார்ட்ல டாட்டூ போட்டோம்னா அதுக்கு 50,000க்கு மேலே ஆகுமா. இப்படி மாசத்துக்கு 3 லட்சத்துக்கு மேலேயும் ஏலியன் பாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அந்த டாட்டூ கடைக்கு எந்த விதமான சர்டிபிகேட்டும் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஹரிஹரன் வாங்கலையாம். கடன் ஒண்ணு இருந்தா அதுக்கு கார்பரேஷன் கிட்ட இருந்து பர்மிஷன் கண்டிப்பா வாங்கணும். அப்படி எந்த விதமான பர்மிஷனோ சர்டிபிகேட்டோ கார்பரேஷன் கிட்ட இருந்து ஏலியன் ஹரி வாங்கலன்னு போலீஸ் என்கொயரியில தெரிய வந்தது. அந்த பையன் கையில, கழுத்துல, தோள்பட்டையில டாட்டூ மட்டுமே போட்டுக்கிட்டு வந்திருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் அந்த பையன் என்ன பண்ணா, நாக்க கட் பண்ணி டபுளா வெட்டிருக்கான். நீங்களே சொல்லுங்க, நாக்க வெட்டிக்கிறதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயமா என்ன? அத தனக்கு பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு 2 பசங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது இன்னொரு 2 பசங்களுக்கு நாக்க கட் பண்ணி பாம்பு நாக்க போல மாத்திருக்கான். இந்த ஏலியன் பாய் செஞ்சுக்கிட்டது போல மும்பைக்கு போயெல்லாம் கிடையாது. தன்னோட டாட்டூ கடையிலேயே அவங்க 2 பேரை படுக்க வச்சு இந்த பையனே அவங்களோட நாக்க வெட்டியிருக்கான். அவங்க 2 பேரோட நாக்கு பாம்பு நாக்கு போல மாறி போச்சு. அத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காரு. இந்த பையன் செஞ்சதே முதல்ல ஏத்துக்க முடியாத ஒண்ணு, இயற்கைக்கு எதிரான ஒண்ணு. இதுல இன்னொரு 2 பசங்களுக்கு செஞ்ச அந்த வீடியோஸ போலீஸும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அதுல ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, அந்த ஏலியன் பாய் அவங்களோட நாக்குல மயக்க ஊசியை போட்டு அந்த நாக்க கட் பண்ணி பாம்பு நாக்கா மாத்திருக்கான். அந்த வீடியோஸ பார்த்துட்டு ஷாக் ஆகி தான் போலீஸே ஹரிஹரனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த உடம்புன்றது இயற்கை நமக்கு கொடுத்தது. இந்த உடல் அமைப்பும் இயற்கையா கிரியேட் ஆனது. 2 கண்ணு 2 காதுன்னு கொடுத்த இயற்கை நாக்கு மட்டும் 3 தான் கொடுத்துருக்கு. அதை டபுள் ஆக்கியிருக்கான் இந்த ஏலியன் பாய். தனக்கு பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு செஞ்சு விட்டு இருக்காரு. போலீஸ் ஏலியன் ஹரியை அரெஸ்ட் பண்ண பிறகுதான் நார்மல் டாட்டூஸ்க்கு எவ்வளவு கலெக்ட் ஆகுது.
பிரைவேட் பார்ட்ல டாட்டூ போடணும்னா எவ்வளவு கலெக்ட் ஆகுது, மாசத்துக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்ற டீடைல்ஸ் எல்லாம் தெரிய வந்தது. இதுல ஏலியன் பாய் வந்து இன்னொரு பிசினஸ் ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. என்னன்னா ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காரு. எப்படின்னா யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து இது போல நாக்க வெட்டிக்கிட்டு பாம்பு நாக்கு போல மாத்திக்கிறாங்களோ, கண்ணோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க வந்து ஹரிஹரனோட அந்த டாட்டூ கடையையும் அந்த வீடியோஸையும் ப்ரமோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருச்சியோட சென்டர் பிளேஸ்ல வைக்கக்கூடிய டாட்டூ கடையை ஃப்ரீயா கொடுத்துடுவாராம். இது போல ஆஃபர்ஸ் கொடுத்து அப்படிப்பட்ட பார்ட்டிஸ் நாக்கு டபுளா வெட்டிக்கோங்கன்னு இன்டைரக்டா தூண்டி விட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி அதை பார்த்துட்டு தான் அந்த 2 பேரும் கூட வந்திருப்பாங்கன்னு தோணுது. இந்த ஹரிஹரனை எதுக்காக ஏலியன் ஹரின்னு கூப்பிடுவாங்கன்னா கண்ணு ப்ளூ கலர்ல இருக்குன்றதுக்காக மட்டும் கிடையாது. அந்த பையன் வந்து அப்லோட் பண்ணும் அந்த வீடியோஸ்ல ஹாய் ஏலியன்ஸ் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாராம். நாம வந்து ஹலோ சாம்ப்ஸ் சொல்லலாம் இல்லையா, அது போல ஹரிஹரன் வந்து ஹாய் ஏலியன்ஸ் சொல்வாராம். அந்த காரணத்துக்காக தான் ஹரிஹரனோட நிக் நேம் வந்து ஏலியன் ஹரி. சோ ஏலியன் ஹரி வந்து அந்த நாக்கு கட் பண்ற வீடியோஸ் அப்லோட் பண்ண பிறகு போலீஸும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் அந்த வீடியோஸை பார்த்து ஷாக் ஆகி அந்த பையனோட டாட்டூ கடையை தேடி போயிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அந்த இடத்துல திடுக்கிடும் விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. என்னன்னா ஒரு ஆஸ்பத்திரியோட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டர்ஸ் என்னெல்லாம் வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் ஹரிஹரனோட டாட்டூ கடையில இருந்துதான். லைக் பிளேடு, கத்தி, மயக்க ஊசி, மற்ற என்னெல்லாம் ஐட்டம்ஸ் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அந்த டாட்டூ கடையில இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. என்கொயரியில அதிகாரிகள் வந்து அந்த ஹரிஹரன் கிட்ட என்னப்பா இதெல்லாம் கேட்டப்போ அதுக்கு அந்த பையன் ஒத்துக்கிட்டானா, நானே தான் இந்த மருந்தெல்லாம் கொடுப்பேன், நானே தான் அந்த மயக்க ஊசியை போடுவேன்னு சொன்னானா. ஸோ எந்த தகுதியுமே இல்லாம அந்த ஐட்டம்ஸை யூஸ் பண்றதுக்கான எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாம ஏலியன் ஹரி அதை வச்சு விளையாடி இருக்காரு. ஸோ அந்த ஐட்டம்ஸை யூஸ் பண்ணது ஒரு முக்கியமான குற்றமா, அஃபென்ஸா, கிரைமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய செக்ஷன்ஸ்ல ஏலியன் ஹரி மேல கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 10 நாட்களுக்கு முன்னாடி 2 பேரோட நாக்க பிராக்சர் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி 17 வயசு பையன் ஒருத்தனுக்கு நாக்க வெட்டி அந்த பையனோட நாக்க பாம்பு நாக்க மாத்திருக்கான். ஏலியன் ஹரி இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூடவே அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. சோ அந்த அசிஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரனோட நண்பன் ஜெயராம். அந்த பையனுக்கு 24 வயசு ஆகுது. சோ 2 பேரையுமே போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இந்த டாட்டூ போடுறதெல்லாம் ஒரு பிசினஸாவே நடக்குது. பிசினஸ்னா அதுக்கு டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் இந்த ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்க அப்படின்னு. அது போல ஹரிஹரனோட அந்த டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்செட் கேட்டகரியை சேர்ந்தவங்க, லைக் டீன்ஸ் 20ல இருந்து 27, 28 வயசுக்குள்ள உள்ளவங்க. அவங்க தான் இது போல டாட்டூஸ்க்கெல்லாம் அதிகமா அட்ராக்ட் ஆவாங்க. சி எல்லா ஏஜ் கேட்டகரியிலும் உள்ளவங்களும் இந்த டாட்டூஸ்க்கு அட்ராக்ட் ஆக தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷா வந்து நெஞ்சில டாட்டூ போட்டிருக்காங்க, சமந்தா கையில டாட்டூ போட்டிருக்காங்க. அந்த டாட்டூ வந்து ஒரு ஃபேஷன். சினிமா நடிகைகள், சீரியல் நடிகைகள் இருந்து WWE ரெஸ்லர்ஸ் வரைக்கும் இந்த டாட்டூஸை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபேஷனுக்காக போட்டுக்கிறது. பட் இந்த ஜென்செட் கேட்டகரியை சேர்ந்தவங்க மட்டும் அந்த டாட்டூஸ்க்கு அதிகமா அட்ராக்ட் ஆவாங்க. அதனால தான் ஏலியன் ஹரி வந்து அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. உங்கள எத்தனை பேர் டாட்டூஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ டாட்டூ போட்டுக்கிட்டியாடான்னு உங்கள பல பேர் என்ன கேட்பீங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன் சகோ, நான் இது வரைக்கும் எங்கேயுமே டாட்டூஸ் போட்டுக்கிட்டதே கிடையாது. சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது அந்த பூமர் வாங்கினா டாட்டூ ஃப்ரீயா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் கையில ஒட்டிப்பேன். அது 2-3 நாள் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த டாட்டூ மேல எல்லாம் மைண்ட் போனதே கிடையாது. சரி நம்ம கதையை விடுங்க. அப்படிப்பட்ட ஜென்செட் கேட்டகரியை டார்கெட் பண்ணி இந்த ஏலியன் ஹரி வந்து புதுசா டிசைன் எல்லாம் கிரியேட் பண்ணி விடுவாராம். இப்போ இந்த டாட்டூவை ஒரு சாதாரண மனுஷன் எதுக்காக போட்டுக்கணும்னு நினைப்பான்னு பாத்தீங்கன்னா, மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் தன்னை வந்து தனித்துவமா காட்டிக்கணும்னு நினைப்பானா. அது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இப்போ இந்த மாதிரி எல்லாம் டாட்டூ போட்டுக்கிறதால மத்தவங்க நம்மளை பார்க்கும் அந்த பார்வை சேஞ்ச் ஆகும். எல்லாரும் போல நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்மளை கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்கன்னு அவங்க நினைப்பாங்கன்னு இவங்க நினைப்பாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்க்கக்கூடியவங்க 2 விதமான கேட்டகரியில பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து ஆஹா செம்மையா டாட்டூ எல்லாம் போட்டு வச்சிருக்கானேன்னு நினைப்பாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து என்னடா உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டு வச்சிருக்கானேன்னு நினைப்பாங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா, கையில கழுத்துல டாட்டூ ஓட்டுனா மத்தவங்க பார்ப்பாங்க, பிரைவேட் பார்ட்ல டாட்டூ ஓட்டுனா யாரும் வந்து பார்ப்பாங்க. சோ பிரைவேட் பார்ட்ல டாட்டூ ஓட்டுறதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு தான் எனக்கு தோணுது. சோ இப்படி தன்னைத்தானே தனித்துவமா காட்டிக்கணும்ன்ற மென்டாலிட்டியோட உச்சகட்டம் அவங்களையே வினோதமா காட்ட ஆரம்பிச்சிடுவாங்களாம். சோ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி தன்னைத்தானே வினோதமா காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடியவனோட அந்த மைண்ட் செட், அந்த பிஹேவியர் வந்து நார்மல் ஹியூமன் பிஹேவியர் போல இருக்காதான்.
வேற மாதிரி யோசிப்பானா. அப்படிதான் ஏலியன் ஹரி வந்து தன்னோட நாக்க டபுள் ஆக்கிட்டாரு. அந்த டாட்டூ கடையில ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும் அந்த ஐட்டம்ஸ் இருந்தது மட்டும் இல்லாம இந்த நாக்குல தொலை போடுறது, மூக்குல தொலை போடுறது, புருவத்துல தொலை போடுற ஆபத்தான மிஷின்ஸ் எல்லாம் இருந்துதான். அக்கார்டிங் டு டாக்டர்ஸ் நம்ம கருவிழிக்கு பக்கத்துல வெள்ளையா இருக்கும் பாகத்தை நீல கலர்லயோ இல்ல வேற எந்த கலர்லயோ மாத்திட்டாங்கன்னா கண் பார்வை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா. அண்டு நாக்கு இப்படி டபுளா வெட்டுனா பேசும்போது உச்சரிப்பு சரியில்லாம போகலாமா. அண்டு நாக்கை வச்சுதான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க. சோ இயற்கைக்கு மாறா நாக்கு பிளந்துடுச்சுன்னா சுவைக்க முடியாம போகலாமன்றத போல கூட சொல்லியிருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம், அதாவது 1980s காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா காதலியோட பேரை நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டாங்க. இப்ப என்னடானா எங்கெங்கயோ பச்சை குத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல எல்லாம் தன்னை தனித்துவமா காட்டிக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் பாடியை டெவலப் பண்ணுவாங்க. இப்ப என்னடானா பாடி மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்றாங்க. சோ இதெல்லாம் தான் ஏலியன் ஹரின்னு சொல்லப்படும் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஹரிஹரன் எதனால கைது செய்யப்பட்டாரு, அதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட் என்னன்றதுக்கான டீடைல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.